விளையாட்டும் கற்றலும். விளையாட்டும் கற்றலும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வாரது. விளையாட்டு மூலமாகத்தான் அனுபவங்களையும் சுற்றி இருக்கிற உலகத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. விதவிதமான கேரக்டரில் நடித்து பார்க்குறது, புதுசாக முயற்சி பண்ணுறது, மற்றவங்க கூட பழகிறது எல்லாம் விளையாட்டில் நடக்கும். தங்களுக்கு நடந்ததை உள்வாங்கிக்கிட்டு புது சவால்களை எதிர்கொள்ள விளையாட்டு தயார் பண்ணுது. தடையற்ற விளையாட்டு சந்தோஷமானது, அதே சமயம் குழந்தைங்க வளர்ச்சிக்கும் முக்கியம். புது ஐடியாக்களை யோசிக்க, தன்னம்பிக்கையோடு இருக்க, அதே சமயம் சில நேரத்தில் விட்டு கொடுக்கவும், சண்டைக்கு அப்புறம் சமாதானமாகவும் விளையாட்டு கற்றுக் கொடுக்கும். விதிமுறை உள்ள விளையாட்டில் வெற்றியும் தோல்வியும் ஒரு பகுதிதான்னு அவங்க கற்றுக்கிறாங்க. ஒரு தெளிவான சூழலை அமைச்சு கொடுங்க. குழந்தைகள் தனியாவோ இல்லாட்டி மற்ற குழந்தைகளோடையோ விளையாடுறதுக்கு போதுமான நேரம் கொடுங்க. பாதுகாப்பான இடத்தையும் விளையாடுறதுக்கு பலவிதமான பொருள்களையும் அவங்களுக்கு கொடுங்க. பக்கத்திலேயே இருங்க, ஆனால் விளையாடுறதுல தலையிடாதீங்க. பிரச்சனைகள் வந்தால் மட்டும் தலையிடுங்க. ஒருத்தரை ஒருத்தர் கஷ்டப்படுத்தினாலோ அல்லது பொருள்களை உடைச்சாலோ மட்டும் தலையிடுங்க. கேள்வி கேட்டு பாராட்டி ஊக்கப்படுத்தி அவங்க விளையாடுறதுல ஆர்வம் காட்டினா அவங்களுக்கு நல்ல துணையாக இருக்க முடியும். விடாமுயற்சி, பொறுப்பு, கவனமாக செயல்படுறது, தோல்வியை ஏற்றுக்கிறது, சொந்தமான ஐடியாக்களை உருவாக்குறதுன்னு இதையெல்லாம் குழந்தைங்க விளையாட்டு மூலமாகவே கற்றுக்கிறாங்க. இந்த திறமைகளால் உங்கள் குழந்தை ரொம்ப தன்னம்பிக்கையோட தன்னோட ஸ்கூல் வாழ்க்கையை ஆரம்பிக்கும். படிப்பு மற்றும் ஆட்களோட பழகிற விஷயத்தில் தடைகளை தாண்டி சொந்தமான தீர்வு காண அவங்களால முடியும்.